இன்னைக்கு 100 கேர்ள்ஸ் 100 லேடிஸ் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதில் 99 பேருக்கு பிசிஓஸ் இருக்கும். எஸ். பிசிஓஸ் இருக்குது அப்படின்னாலேம்மா முட்டை பெருசாக வளராது. அப்படியே முட்டை வளர்னாலும் மல்டிபிள் ஸ்மால் ஃபாலிகுல்ஸ் எம்எஸ்எஃப் அப்படிம்பாங்க. குட்டி 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 முட்டை நிறைய வளரும். மாமரம் இருக்குது, மாங்காய் காய்க்குது, நல்ல பூக்குது, காய்க்குது. காய்க்கிற மாங்காய் இவ்வளோண்டாகி விழுந்துருச்சுன்னா அந்த மாங்காவை நீ என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பெருசாச்சுனாலும் மாவடு நீ போட்டுக்கலாம். நல்லா இவ்வளோ பெருசு காயாச்சுன்னா மாங்காயை யூஸ் பண்ணலாம், பழுத்துச்சுன்னா பழமாக சாப்பிடலாம். எவ்வளோண்டு உற்பத்தியாக கீழே கீழே விழுந்துருச்சுன்னா அது எதுக்கு பிரயோஜனப்படும்? அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்மால் ஃபாலிகுல்ஸ், ஒரு பெருத்த முட்டை அப்படின்றது உங்களுக்கு வளராது. சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்க சிஸ்டில், ஆமாம்மா, சிஸ்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. டெர்மாய்ட் சிஸ்ட்டு, சாக்லேட் சிஸ்ட்டு, ஹெமரேஜிக் சிஸ்ட்டு, ஹனிகோம்பா பேரன் சிஸ்ட்டு, இப்படி நிறைய வகை. எல்லாமே வந்து சிஸ்ட்டு தான். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட் மோட் ஆஃப் ஆப்ஷன் இப்போ உங்களோட சிஸ்ட்டை பொறுத்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரேவதிக்கு பிசிஓஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு விதமான வைத்தியம். நான் தீபா, எனக்கு பிசிஓஸ் இருக்குது, எனக்கு ஒரு விதமான வைத்தியம். ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா 8661 மருந்துகள் இருக்குது. அதில் ஏறக்குறைய 6690 மருந்துகளுக்கு மேலே ப்ரூவன் மருந்து. கரெக்டாக சொல்லணும்னா 6671 மருந்து வந்து ப்ரூவன் மருந்து. அதுவும் ப்ரூவ் பண்ணுறது கினியா பிக்கில், டெஸ்டிங் எடியில், குரங்கில், அதெல்லாம் ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஒரு ஆரோக்கியமான மனிதர்கள் மேலே ப்ரூவ் பண்ணி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மருந்தை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெடிசன் கொடுப்பேன். என்னென்ன அறிகுறிகள் வருது அதை நீங்கள் டெய்லி சொல்ல ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்படி வந்து ப்ரூவ் பண்ண மெடிசன்ஸ் தான் ஹோமியோபதி அப்படிங்கிறது. அப்போ இந்த ஹோமியோபதி அதுதான்மா, அதனோட மோட்டோவே என்ன, ஒரு ஃப்ளாலஸ் சிஸ்டமை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளாலஸ் சிஸ்டமை நிறைய வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஒரு கென்ட்னு ஒரு ஸ்டால்வர்ட்மா அவர் சொல்லுவார், பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது, ஹோமியோபதி ரொம்ப ஸ்லோவாக ஆக்ட் பண்ணும், சுத்த ஹம்பக்குமா.